கிரியைகள் எதுவுமே இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காலத்துல நம்மளுடைய கிரியைகள் அப்படி இருந்துச்சு. கர்த்தருக்காக எதையாச்சும் செய்யணும், நம்மளுக்கு இந்த ஜீவனை தந்ததே நம்மளுக்கு கர்த்தருக்காக ஏதாச்சும் செய்யறதற்காகத்தான் சொல்லி நம்ம ஒரு காலத்துல பிரயாசப்பட்டோம். அந்த பிரயாசம் இப்ப எங்க, அந்த கிரியை இப்ப எங்க போச்சுன்னு கர்த்தர் கேட்கிறார். ஏன் முன்னாடி எல்லாம் அனலா இருந்தியே, ஒரு சத்துரு ஏதாவது தீக்கணைகளை கொண்டு போடும்போது எதிர்த்து நின்னியே, இப்ப எங்க போச்சுன்னு கர்த்தர் கேட்கிறார். எங்கிட்டையும் கேட்கிறார், உங்ககிட்டையும் கேட்கிறார். இது உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் சேர்த்துதான் இந்த கர்த்தருடைய வார்த்தை. ஒரு நாளுல சாத்தான் தீய எண்ணங்களை கொண்டு வரும் பொழுது எதிர்த்து நின்னியே, இதை தொடாதன்னா தொடாதந்தியே, இப்ப எங்க போச்சுதுன்னு கர்த்தர் கேட்கிறார். இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்மளிடத்திலிருந்து அனல் குறைந்து போயிடும். அனல் இருக்காது நம்மளிடத்துல, அப்படி என்று வேதவசனம் சொல்கிறது. எப்படி அனல்னு கேட்டீங்கன்னா, அங்க பெந்தேகோஸ்தே நாளையில அவங்க ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி இருக்கும்போது அந்த அக்னிமயமான நாவுகள் வந்துச்சு பாத்துக்கோங்க. நான் இன்னைக்குன்னு சொல்றேன், தீ கிடக்குன்னு வச்சுக்கோங்களா, ஒரு தீ கனலோ ஏதோ ஒரு தீ சம்பந்தப்பட்டமான காரியங்கள் கிடக்குன்னா அதை நீங்க கையில எடுக்க முடியுமா? அது பக்கத்துல போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதே போலதான் நம்மள்ட்ட அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும்போது பிசாசானவனால் நம்மளை தொட முடியாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, அனலாயிருங்க, ஆவியில் அனலாயிருங்கன்னு கர்த்தர் சொல்றாரு.